والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة أو كما قال صدق الله العظيم إلى آخر الآية. கணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் ஆரம்பித்திருந்து இந்த நாள் வரையிலும் தராவீஹ் தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள். இந்த பாக்கியங்கள் குறித்து நாம் அல்லாஹ்வுக்கு உணர்வுகளால் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றியுள்ள அடியார்களாக நம்மை ஆக்குவானாக. இணையமார்களே, ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் எதை விரும்ப வேண்டும்? உங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள், உடன்பிறவாத ஈமானிய சகோதரர்களுக்கு நீங்கள் எதை விரும்ப வேண்டும்? ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி. உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதை உங்களுடைய சகோதரர்களுக்கு விரும்பாத வரையிலே நீங்கள் உண்மையான முஃமினாக முடியாது. எனக்கு நான் என்ன விரும்புகிறேனோ அதையே என் சகோதரனுக்கும் நான் விரும்பாத வரையில் நான் என்ன செய்ய முடியாது, உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருந்தாங்க. அப்போ ஒரு மனிதர் ஒரு பேரிச்சம்பழ அந்த ஒரு கொலை பள்ளிவாசலில் கட்டி விட்டார், யார் வேணால் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சுட்டு வந்து அந்த கையில் ஒரு அசா வச்சுருந்தாங்க, ஒரு குச்சி வச்சுருந்தாங்க. அந்த பேரிச்சம்பழ கொலையில் அப்படி தட்டினாங்க. தட்டிட்டு சொன்னாங்க, இதை கொடுத்தவர் யாருன்னு கேட்டுட்டு சொன்னாங்க, அவர் இதை விட சிறந்ததை கொடுக்க சக்தி பெற்றவர் தானே என்பதாக சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எப்படி இவர் காய்ந்த பேரிச்சம்பழ கொலைகளை கொடுத்திருக்கிறாரோ அதே போன்று கியாமத்திலே காய்ந்த பழங்களைத்தான் உண்ணுவார்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் கியாமத்திலே உண்ண வேண்டும். நமக்கு என்ன பிடித்திருக்கிறது என்பதை பார்த்து அது போன்றதை கொடுப்பது ஒரு முஃமினுடைய மிகச்சிறந்த பண்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதையே மற்ற சகோதரருக்கும் பிரியப்படுங்கள், மனிதர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மனிதர்களில் சிறந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். முஆத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், சிறந்த ஈமான்னா என்ன யாரை சொல்லலாம்னு கேட்டேன். சிறந்த ஈமான்னா அல்லாஹுக்காக நீ பிரியப்படுவதும் அல்லாஹுக்காக நீ கோபப்படுவதும் உன்னுடைய நாவை இறை தியானத்திலே திளைத்திருக்க வைப்பதும் தான் அப்படின்னு சொன்னான். மிகச்சிறந்த ஈமான்னா அதான் அர்த்தம் சொன்னான். திரும்ப முஆத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, இறை நினைவில் என்னுடைய நாவை வைத்திருப்பது என்றால் என்ன நாயகமே அப்படின்னு கேட்கும்போது நபி சொன்னார்கள், உனக்கு பிரியப்படுவதையே நீ மக்களுக்கு பிரியப்பட வேண்டும், நீ வெறுக்கின்ற ஒன்றையே மக்களுக்கு நீ வெறுக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்கள் நண்பர்களே, உம்மு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சின்னமாக்கு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு நிறைய திருகங்களை கொண்டு கொடுத்தாங்க, தங்க நாணயங்கள். அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு நோன்பு வச்சுருந்தாங்க. வந்த காசுகளை எல்லாத்தையும் தன்னுடைய அடிமை பெண்ணை வச்சு என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு கொடுத்துடுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க என்பதாக எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க சாயந்தரத்துக்குள்ள.
முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹுடைய அடிமைகிட்ட சொன்னாங்க, அந்த பெண்கிட்ட சொன்னாங்க, நோன்பு திறக்க ஏதாவது எடுத்து வைங்களேன், நோன்பு திறக்கைக்கு ஏதாவது எடுத்து வைங்களேன் என்பதாக சொல்கின்ற பொழுது அடிமை பெண் சொல்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு காலையிலிருந்து அங்கே கொண்டு கொடுக்க சொன்னீங்க, இங்கே கொடுக்க சொன்னீங்க, அவர்கிட்ட கொடுக்க சொன்னீங்க, அந்த பெண்கிட்ட கொடுக்க சொன்னீங்க, கொஞ்சம் சொல்லியிருந்தால் ஒரு 2 திர்ஹமாவது எடுத்து வச்சிருப்பேன் நோன்பு திறக்கைக்கு. அவர்கள் சொன்னார்கள், மற்றவருடைய தேவைகள் என்னை இதை மறக்கடிக்க வச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தைகள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையை 40,000 திர்ஹங்கள் கொடுத்து வாங்கலாம். 40,000 திர்ஹங்கள் கொடுத்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்கலாம். விலைக்கு வாங்கிட்டு சொன்னாங்க, போய் நான் உரிமை விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அந்த அடிமை கேட்டார், என்னை 40,000 திர்ஹம் கொடுத்து விலை வாங்கிட்டீங்க, விலைக்கு வாங்கிட்டீங்க, அதோடு என்ன உரிமையை விட்டுட்டீங்க, நான் இப்போது சுதந்திரமான மனிதன், ஆனால் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது எனக்கு தொழில்துறை வைக்க உதவி செய்யுங்களேன்னு சொன்னபோது மறுபடியும் ஒரு 40,000 திர்ஹம் கொடுத்தாங்க. இதை வச்சு நீ குறைச்சிக்கன்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை தன் சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மனோநிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகச்சிறந்த மனிதர்களாக உலகத்தில் ஆக வேண்டும் என்றால் மிகச்சிறந்த மனிதனுடைய அடையாளமாக ரசூல் சொன்ன வார்த்தை என்னன்னா, எப்போதும் தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருப்பார், எப்போதும் தொழுதுகிட்டே இருப்பார், எப்போதும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பார் சொல்லலை. ஆகச்சிறந்த மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால், நான் விரும்புவதையே என் சகோதரனுக்கும் விரும்புவது. எனக்கு இதை சாப்பிட பிடிக்கும், நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன், அந்த பொருளையே கொடுக்குறது. நாம் அடிக்கடி பேசிய வார்த்தைகள் தான் இது. எனக்கு இவ்வளவு, இவருக்கு அவருக்கு அது போதும். அந்த வார்த்தைகள் கடினமாக கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட பிடிக்குதுன்னு சொன்னால் நான் கொடுக்குற ஆளுக்கு இந்த பேரிச்சம்பழத்தையும் கொடுக்குறேன். எனக்கு இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட அவ்வளோ பிடிக்காது, சரி கூட அதை அவங்க வாங்கி கொடுத்துருக்கோம். இது ஒரு நல்ல மனிதனுடைய குணம், அழகான குணம் அல்ல. எனக்கு என்ன பிடித்திருக்கிறதோ உணவு பதார்த்தங்களில், ஆடைகளில், உணவு பதார்த்தங்களில், நடைமுறைகளில் எனக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதையே கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய மனிதன்தான் மனிதர்களுடைய ஆகச்சிறந்த மனிதராக ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் சிறந்தவர்களாக ஆகக்கூடிய நல்ல குணங்களை நம்மிடத்திலும் நம்முடைய சந்ததிகளிடத்திலும் நம்முடைய குடும்பத்தாரிடத்திலும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.